ஹாய் மக்களே வணக்கம். பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா ஒரு சாயங்காலம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணிலேருந்து 6 மணி வரையில நமக்கு காற்றுடன் கூடிய மழை பெஞ்சிச்சுங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா காற்றோட வேகம் அதிகமாகவே இருந்தது. நிறையா இழப்பீடுகள் நம்ம வீட்டு தேவைக்காக பார்த்தீங்கன்னா வாழை மரம் வச்சுருந்தோம். ஒரு மரம் கூட நட்டாமல் இல்லைங்க, எல்லாமே ஒடிஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. இந்த வாழை மரம் பார்த்தீங்கன்னா தார் போட்டிருந்த மரங்க, ஒரு தாரோடவே சாஞ்சிருச்சு. ஒரு சில செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா வேரோடவே ஒடிச்சிருச்சுங்க. இந்த பாருங்கள், இங்கே பாருங்க, இந்த மாதிரி நிறையா செடியை ஒடிச்சிருச்சு. காற்று அந்தளவுக்கு வேகமாக அடிச்சிச்சுங்க. நிறையா செடியெலாம் பாருங்கள் அப்படியே சாஞ்சு தரையோட தரையாக படுத்துருச்சுங்க. செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே காற்றுக்கு படுத்துருச்சுங்க. இதில் இப்போ இன்னொன்று பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காய் வந்து செடியெல்லாம் சாயறதுக்கு முன்னாடி தலைக்கு உள்ளே இருந்துச்சுங்க. இப்போ சாஞ்சனால வந்து காய் வெளியேறதுனால அதோட சூரிய ஒளி வந்து இதில் டேரெக்டாக படுறனால இந்த காயெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம 2 நாளைக்குள்ள எடுத்து முடிக்கல அப்படின்னாக்கா இந்த காய் எல்லாமே இந்த வெயிலுக்கு தாங்காது, கண்டிப்பாக கண்ணல் விழுந்துடும். அதுதாங்க இப்போ ஒரு பெரிய பிரச்சனையே. காயை எடுத்துகிட்டு திருப்பி மறுபடியும் நம்ம ஆளை விட்டு செடியெல்லாம் நுமுத்தணுங்க. நுமுத்தி மண் போட்டால் மட்டும்தாங்க நிற்கும். பாருங்கள், அடிக்கிற வெயிலில் பூவெல்லாம் பாதி பூ கொட்டிருச்சுங்க. பாதி பூ தான் நின்று காயாக இருக்குது. அதுக்குமே பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்துருச்சு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதெல்லாம் காயெல்லாம் எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம ஆளை விட்டு எல்லா செடியுமே நுமுத்தினா தான் அடுத்து நம்ம இதில் மகசூலை எடுக்க முடியும். ஒரு சிலர்லாம் நம்ம விவசாயிக வீடியோ போட்டாலே வீடியோவை பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்கனாக்கா, உங்களுக்கு தான் டிராக்டர் மானியத்தில் தர்றாங்க, கரண்ட்டு மானியத்தில் தர்றாங்க, உங்களுக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்கிறீங்கல்ல. இந்த டிராக்டர் மானியத்தில் கொடுத்தாலும் கரண்ட்டு மானியத்தில் விட்டாலும் இதுக்கு உண்டான இழப்பீடு எந்த கவர்மெண்ட்டுங்க தருது? எங்களோட முழு உழைப்புமே இதில் தான் இருக்குது. இப்போ எந்த அளவுக்கு ஒரு மகசூல் எடுக்கக்கூடிய நேரத்தில் இந்த வெயில் இதெல்லாம் தாண்டி நம்ம வரும்போது இந்த மாதிரி இயற்கை சீற்றங்களால் பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்குதுங்கிறத பாருங்கள். நம்ம இந்த காயெல்லாம் நம்மள்ட்ட இருக்க ஆளை வச்சு எடுக்க ஆரம்பிச்சனாலே 10 நாள் 15 நாள் ஆகுங்க காடெல்லாம் எடுத்து முடிக்க. நம்ம இதை வந்து இப்போ 2 நாளைக்குள்ள எடுத்தால் மட்டும்தாங்க இந்த காயை நம்ம வந்து காசாக்க முடியும். 2 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னாக்க கண்டிப்பாக அது எல்லாமே வெம்பிருங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த காயை எடுத்தால் மட்டும்தான் நம்ம செடியை நுமுத்த முடியும். இந்த ஈரத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு காய் இருக்கும்போது நம்ம செடியை நுமுத்தவே முடியாது, நுமுத்தி வச்சிங்கனாலும் நிற்காது. இப்போ இதெல்லாம் நம்ம வந்து இந்த செடியை நுமுத்துறதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா செலவு தான். ஏற்கனவே ஆள் பற்றாக்குறை இருக்குது. நம்ம இருக்கிற ஆளை வச்சு இதில் இருக்கிற காயை மட்டும்தான் எடுக்க முடியும். செடியை வந்து இப்போதைக்கு நுமுத்த முடியாதுங்க. விவசாயிகள் வந்து எந்தளவுக்கு பிரச்சனையை சந்திக்கிறோம் அப்படிங்கிறத மக்கள் ஒரு நிமிஷம் வந்து நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். ஏதோ உங்களுக்கு வந்து காசு கொடுத்து நீங்கள் காய்கறி வாங்குறீங்க, நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. அதில் வந்து எவ்வளோ உழைப்பு இருக்குது, இதனால் என்னென்ன பிரச்சனை வருங்கிறது முதல்ல உங்களுக்கு தெரியணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் டிசம்பர் மாதங்களில் பார்த்தீங்கன்னாக்கா காய்கறியோட விலை வந்து அதிகமாக உச்சத்தில் இருக்கும். அந்த மழை காலத்தில் தக்காளிலாம் பார்த்திங்கன்னா 100 ரூபாய்க்கு விற்கும், வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 200 ரூபாய்க்கு விற்கும். அதே மாதிரி பிரச்சனை வந்து உங்களுக்கு வருஷம் 365 நாள் இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் காய்கறி வந்து டவுனில் இருக்கவங்களாம் வாங்கக்கூடிய சாப்பிடக்கூடிய மக்கள்லாம் உங்களோட உழைப்பு, உங்களுடைய வருமானம், உங்களோட சம்பாத்தியம் எல்லாமே வந்து நீங்கள் உணவுக்காக செலவிடுறதுக்கே உங்களுக்கு பத்தாது. நான் சொல்கிறேன் அப்படிங்கிறக்காக நீங்கள் கேட்க வேண்டாம். ஒரு நிமிஷம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், நான் சொல்கிறக்கூடிய விஷயத்தில் உங்களுக்கு எந்த அளவுக்கு அதில் ஒரு உண்மை இருக்குங்கிறது தெரியும். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா போன வருஷமும் மிளகா வந்து சுத்தமாக விலையே இல்லைங்க, விற்கவே இல்லை. இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா இது வரையிலுமே வந்து அந்தளவுக்கு மிளகாய் வந்து விற்றுச்சா அப்படின்னாக்கா கம்மி தாங்க. இப்போவே பார்த்தீங்கன்னா கிலோ ஒரு 13, 14 ரூபா அந்த ரேஞ்சில் தாங்க விற்றுக்கிட்டு இருக்குது. ஏதோ செடியை நம்ம காப்பாற்றி வச்சுருந்தோம்னா ஏதோ ஒன்று இல்லாட்டி இன்னும் ஒரு மாதம் கழிச்சாவது ஏதோ விலைவாசி விற்றுச்சு அப்படின்னாங்க நாங்கள் செலவு பண்ண காசையாவது எடுக்க முடியும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ நம்மளே பார்த்திங்கன்னா 2 ஏக்கர் பக்கமாக விவசாயம் பண்ணியிருக்கேன். இந்த 2 ஏக்கர்லேருந்து ஆரம்ப கட்ட செலவே பார்த்திங்கனாக்கா 2 லட்ச ரூபாய்க்கு மேலே நம்ம செலவு பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த கம்மியாக விற்கக்கூடிய விலைவாசியிலேருந்து நம்ம வேலையாட்களுக்கு கூலி கொடுத்து மேற்கொண்டு மருந்து உரம் செலவெல்லாம் பண்ணி இந்த 2 லட்ச ரூபா செலவு பண்ண காசை எடுத்து தாங்க அதுக்கு மேலே நம்ம லாபம் எடுக்கணும். பார்த்திங்கன்னா இது வரையிலுமே பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் விலைவாசி பெருசாக விற்கலைங்க. ஏன்னா இந்த இயற்கை சீற்றங்களால் வந்து அதிகமாக பாதிக்கப்படுறது விவசாயிகள் மட்டும்தாங்க. நம்ம பார்த்தா அவங்களுக்கே தெரியும். ஏன்னா இந்த மாதிரி இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்படும் போது வந்து நம்ம எங்கள் விவசாயிகள் வந்து லாபம் எடுக்கிறது ரொம்பவே சிரமங்க. அதனால் உண்மையாலுமே வந்து இந்த விவசாய சேனலை பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்கா
அனைத்து விவசாய சொந்தங்களும் ஒரு லைக்கு ஒரு ஷேரு கண்டிப்பாக பண்ணுங்கள். நன்றி மக்களே.